அல்லது இவங்களுக்கு வந்து இந்த ஆண் வாரிசு தடைபடுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து நிக்குமுங்க. ஆக இந்த சுக்கிர சேர்க்கை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, கல்யாணத்துக்கு முன்பு எப்படி ஆடுனீங்களோ விட்டுருங்க. அப்ப ஆடணுங்கிறது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். கல்யாணத்துக்கு பிறகும் இது நீடிக்கின்ற பொழுது, நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் துரோகம் செய்றீங்க. இன்னொரு பெண்ணையோ அல்லது ஒரு பெண் இன்னொரு ஆணையோ தவறா பயன்படுத்துறது மூலியமா, அவங்க குடும்பத்துக்கும் தவறு பண்ண வைக்கிறீங்க. அப்ப இது 2ம் நம்ம என்னன்னாங்க, நம்ம யாருக்கும் தெரியாது. நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அத தாண்டி ஒரு 3வது கண் நம்முடைய கர்மாங்கிறது ஒண்ணு வாட்ச் பண்றது அப்படிங்கிறதையே பல பேர் மறந்துடுறோம். சரிங்களா? அதனால அது நம்முடைய கர்ம பதிவா நமக்கு மாறும். அப்போ நம்ம ஒரு தவறு செய்கின்றோம்னா, அடுத்தடுத்து நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்ம அத குடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது அர்த்தம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கிறவங்க பெரும்பாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒழுக்கமா இருங்க. முடியலன்னா பரவாயில்லையா சார் அப்படின்னு கேட்டுறக்கூடாது. முடியலனாலும் ஒழுக்கமா தான் இருக்கணும். அப்போ அந்த ஒழுக்க நெறிய பின்பற்றுறது தான் இந்த மாதிரியான சாபங்கள்ல போயிட்டு நம்ம விழாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். சாபம் உண்டு. சரிங்களா? அதில மாற்று கருத்து கிடையாது.